ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் அல்லவா? ஒரு கேள்வி, அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல வெளிச்சம் உதிக்கும் என்றால் எப்பொழுது? ரொம்ப எலிமெண்ட்ரியாக இருக்குல்ல அந்த கேள்வி. ஆனால் இதில் தான் ஆழமே இருக்குது, முக்கியமான காரியமே அடங்கி இருக்குது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டபடினால அவளுக்கு வெளிச்சம் இல்லை, இருள் ஆளுகை செய்தது. இந்த இருளை நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கொள்ளலாம்? பாவம் அது ஒரு இருள், குறைவு அது ஒரு இருள், தோல்வி அது ஒரு இருள், போராட்டம் ஒரு இருள், நஷ்டம் ஒரு இருள். இதெல்லாம் பொதுவாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காலையில் ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? சைலன்ஸ் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு டார்க்னஸ். தேவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பார் என்றால் அதை போல பெரிய இருள் வேறு எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், அதில் ஒரு குறைவில்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் பதில் சொல்லலை, பதில் தரலை? யோசித்திருக்கிறோமா? இன்றைக்கி யோசிப்போம். பாருங்கள், இந்த 58ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய வேதனையை சொல்கிறார். பாருங்கள், தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி. அவங்க மனசில் நீதியும் நியாயமும் செய்கிறது போல நினைப்பு, கர்த்தரை தேடுறது மாதிரி ஒரு சடங்கு சாஸ்திரங்கள். ஆனால் உண்மையிலே அது இல்லை. அவங்க விரும்புகிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க. ஆனால் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையில் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எய்ம் எதை நோக்கி இருக்குன்னா, கர்த்தரோடு நம்ம இணையணும், ஆவியில் வளரணும். அப்படி இல்லை, தேவனை போல பிரதிபலிக்கணும், தேவனுக்காக செயல்படணும். அப்படி இல்லை. அதுக்கு பதிலாக நான் உபவாசம் போட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பார், ஏன்ட்டையா மோதிர நீனு, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குறேன் பார், நான் ஜெபம் பண்ண அப்படின்னு நம்முடைய மனுஷீகம், நம்முடைய மாமிசம் தலை தூக்கி ஆடுகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உபவாசமே போட்டால் என்னுடைய பார்வையில் அது ஒரு சடங்கு, அதனால் ஒரு பயனுமே இல்லை. அதுக்கு பதிலாக நீ என்ன செய்? ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், 6ஆம் வசனத்தில் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெகிழ்க்கப்பட்டவர்களுடைய விடுதலையாக்குறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தப்பட்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன்னை மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் சொல்றாரு, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த டெட் ரிச்சுவல்ஸ் ப்ளீஸ் டூ த ஜஸ்டிஸ் விச் ஐ எம் ப்ளீஸ்ட். இறந்து போன சடங்குகளை கைவிட்டு கிறிஸ்தவ மதத்துக்காக வாழாமல் கிறிஸ்தவனத்தினுடைய ஆணி வேராகிய அன்பை பற்றி கொண்டு தேவனோடு கிட்டி சேர்ந்து நீதியையும் நியாயத்தையும் சமுதாய சிந்தனையோடு நடப்பிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகுமா? விடிய காலத்து வெளுப்பை போல வெளிச்சம் உண்டாகுமா? இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக உணர்த்துறார். மை பிலவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இறந்த சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு நீதியையும் நியாயத்தையும் சமுதாயத்திலே உங்களது பொறுப்பையும் உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸ் ஆஃப் காட் விலகும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். வசனம் சொல்லுது,
சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். I prophesy over you in the mighty name of Jesus. Who else watches this live video or recorded video, you will shine. Your life will come up. You will grow. You will bear much fruits. I declare and I decree over you. You will be a blessed generation. அதுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். மீதமானதை கர்த்தர் நிச்சயமாய் தந்துவிடுவார். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், தீர்க்க தரிசனமான ஆலோசனைகளுக்கு எனக்கு எழுதுங்கள். உங்களுக்கு வழிகாட்ட கிறிஸ்துவுக்குள் வாஞ்சியோடு இருக்கிறேன். See you in another video. God bless you.